10th வந்தாச்சு. 2025 10th போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சிக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த வருஷம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அப்படியே நார்மலாக சொல்ல விரும்பலை. பிகாஸ் யாரெல்லாம் நான் படிக்கணும், என் தப்புகளை திருத்திக்கிட்டு நான் பெஸ்ட் ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் செஷனாக இது இருக்க போகுது பசங்களா, எஸ்பெஷலி ஃபிசிக்ஸுக்கு. அண்ட் யாரெல்லாம் இந்த வருஷம் ஹையஸ்ட் மார்க் நான் ஸ்கோர் பண்ணணும், அந்த எய்ம் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் என்ன மார்க்குக்கு எய்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத #will do அப்படிங்கிறதோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் நீங்கள் இணைந்திருப்பது வித் மீ யுவர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when ஷோபி மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர், ரைட்? ஸ்டார்ட் பண்ணிடலாமா பசங்களா? ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக இன்னைக்கு நம்ம சபை கூடி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னைக்கு நம்ம மெயின் அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் கிளாஸ் 10th, எப்படி நான் 25 out of 25 நான் ஃபிசிக்ஸில் வாங்குறது, இதுதான் ஃபஸ்ட். ஏன்னா இந்த வருஷம் ஃபிசிக்ஸில் நீங்கள் என்ன ஸ்ட்ராங்னஸ் பில்ட் பண்ணுறீங்களோ, என்ன ஒரு மைண்ட் செட் பில்ட் பண்ணுறீங்களோ, அதுதான் நெக்ஸ்ட்டு 2 years உங்கள் கூட ட்ராவல் பண்ண போது. அந்த நெக்ஸ்ட் 2 years ஜேர்னியில் நீங்கள் எப்போ வேணால் உங்கள் மைண்ட் செட் மாற்றிக்கலாம். நான் இன்ஜினியர் ஆகணும்னு திடீர்னு தோணலாம், திடீர்னு நான் டாக்டர் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு தோணலாம். அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம ஃபிசிக்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ஃபிசிக்ஸோட லவ் உங்களுக்கு இங்கிருந்து தான் கிடைக்க ஆரம்பிக்க போகுது. அதனால் டேக் இட் லைட்டாக எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த செஷன் கிடையாது, நீங்கள் கிளம்பிடலாம். யாரெல்லாம் வந்து சீரியஸாக இருக்கீங்களோ அவங்க என் வரைக்கும் கவனிங்க. பிகாஸ் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் யார் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லலையோ சொல்லிடுங்க பசங்களா. ஓகே, ஷேர் பண்ணுங்க. இங்கே தான் ஷோபி மேம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்களாம்மா ஃபிசிக்ஸுக்கு. ஏன்னா மொத்தமாகவே கஷ்டமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தான். எஸ் ஆர் நோ? ஸோ அப்போ அதுக்கு என்னென்னலாம் நான் ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மேம் சொல்லி தர போகிறாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம், யார் இன்னும் நம்ம செஷனில் அட்டெண்டன்ஸ் பட்டன் அடித்து மார்க் பண்ணலையோ உங்கள் அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணிவிடுங்க. பிகாஸ் உங்களோட எனர்ஜி தான் ஏன் பூஸ்ட். எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக கிளாஸ் 10th அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவும் போல் 3 மணி நேரம் எக்ஸாம். இது ஆஃப்லைன். நீங்கள் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டு எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் தான், ரைட்? அண்ட் இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உனக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கு, எவ்வளோ நம்ம உணர்ந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நம்ம கதையாக அழகாக எழுதணும். ஓகேவா? அப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம தான் வந்து என்னென்னா டாப்பர். ஓகே, அண்ட் மொத்தமாக தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல்னு 2 இது இருக்குது. ஓகே, தியரிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 marks அண்ட் ப்ராக்டிக்கல் ஆர் இன்டர்னல். ஸோ இன்டர்னல் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க்ஸ் கொடுத்து டோட்டலாக 100 மார்க்குக்கு உங்கள் சயின்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. அண்ட் இன்டர்னல் பற்றியெல்லாம் நம்ம தனியாக ஒரு குழு அமைச்சு பேசுவோம். இன்னைக்கு அந்த தியரிட்டிக்கல் பார்ட், அதாவது உங்கள் ரிட்டன் எக்ஸாம்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். 80 மார்க் எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணுறது, அதில் ஃபிசிக்ஸோட பார்ட் ரொம்ப குரூஷியல். அதை எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, அண்ட் அதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 33% வந்து பாஸ் பர்சன்டேஜாக லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்திருக்கு. இந்த வருஷம் எவ்வளோ மாறும் அப்படின்னு அந்த மேலே இருக்கிறவனுக்கு தான் தெரியும், நம்ம யாருக்கும் தெரிய போகிறதில்ல. மேலே டக்குன்னு இப்படி எட்டி பார்க்காதீங்க, நம்ம ஃபியூச்சர் தான் அதை டிசைட் பண்ணும். ஓகே, இப்போ வரைக்கும் 33% ஆகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் இன்டர்னல் சாய்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது, நிறைய சாய்ஸ் கொடுக்கறது, இதெல்லாமே இப்போ குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் காம்பிடன்சி லெவல் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை இன்க்ரீஸ் ஆகாமையும் போகலாம். அப்போ பேட்டர்ன் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ டோட்டலாக 80 மார்க்ஸில் 25 மார்க்ஸ் வந்து உங்களோட கெமிஸ்ட்ரிக்கு போகுது. அண்ட் இன்னொரு 25 மார்க்ஸ் வந்து உங்களோட ஃபிசிக்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு போகுது. அண்ட் ஃபைனலாக 30 மார்க்ஸ் பயாலஜிக்கு போகுது. அப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னாலுமே சயின்ஸில் உங்களால் ஒரு மேக்ஸிமம் ஸ்கோரை கொடுக்க முடியாது. எஸ் ஆர் நோ? அப்போ எவ்ரி சப்ஜெக்ட் டிசர்வ்ஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, எல்லா சப்ஜெக்டும் என்ன பண்ணுது பசங்களா, ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸை வந்து அது வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும், இல்லாட்டி முடிஞ்சோம். ஓகே, ஒரே வார்த்தையில் சொல்ல போனோம்னா வாஷ் அவுட். ஓகே, டக் அவுட் ஆகிடுவோம். அண்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இந்த வருஷம் போன வருஷம் செட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இனி இந்த வருஷம் எப்படி செட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து திரும்பவும் கடவுளுக்கு தான் தெரியும். அந்த கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிபிஎஸ்சி கடவுள் தான், அவங்களுக்கு தான் தெரியும். அண்ட் இது வரைக்கும் எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல. வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறாள் நான் தான் இருப்பேன், அதனால் கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ கம்பிடன்சி பேஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா என்னென்னா, இந்த எம்சிக்யூஸ் கொடுக்கறது, அந்த ஒரு காம்படிஷன் லெவல் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது கரெக்டுன்னு சொல்லு, அந்த மாதிரி உன்னை ட்விஸ்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ், உங்களை ட்விஸ்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் வந்து 50% இருக்குது. ஓகேவா? அண்ட் எம்சிக்யூஸ்
நார்மலாக புரிஞ்சதை தெரிஞ்சதை பார்த்ததை அப்படியே டக்குன்னு நம்ம வாமிட் பண்ணுற மாதிரி நம்ம அப்படியே எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து 20% இருக்குது. அண்ட் ஷார்ட் அண்ட் லாங் ஆன்சர்ஸ், மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நடுவில் நீயே போட்டுக்கோ. அதுக்கப்புறம் வந்து கண்மணி, அன்போடு காதலன், இந்த மாதிரி நிறைய கவிதைகள் எழுதுகிற இடமெல்லாம் இங்கே தான் இருக்குது. அது ஒரு 30% தான் பசங்களா நீங்கள் மானே தேனே பொன்மானேலாம் எழுதுகிற இடம். அப்போ மேஜராக நம்மளுக்கு எங்கே ஃபோக்கஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேயுமே, அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே கம்பிடன்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அதிகம். அண்ட் கம்பிடன்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் அப்ரோச் பண்ண முடியும், இல்லாட்டி அப்ரோச் பண்ண முடியாது. அதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? நான் சும்மா உங்களுக்கு என்றைக்குமே நான் வந்து ரியாலிட்டி இல்லாமல் ஒரு ஜென்ரலைஸ்டாக இருக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பழக்கி தர மாட்டேன். இப்பயும் அப்படி தான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு பக்கா ரியாலிட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் டீப்பர் டவுனாக புரிஞ்சால் மட்டும்தான் கம்பிடன்சி லெவல் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. ஓகே, கிளியராக இருக்கு இல்லையா? நவ் லெட்ஸ் ஷோ ஃபிசிக்ஸில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ண சொல்லி என்சிஆர்டியிலேருந்து, நம்ம சிபிஎஸ்சியிலேருந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க என்சிஆர்டி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4 யூனிட் நம்மளுக்கு ஃபிசிக்ஸ்க்குன்னு இருக்குது பசங்களா. லைட், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன், அதாவது நேச்சுரல் ஃபினாமினா அப்படிங்கிற யூனிட்லேருந்து 2 சாப்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு லைட், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன். செகண்ட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ஐ அண்ட் கலர்ஃபுல் வேர்ல்டு. ஓகேவா? வண்டர்ஃபுல் வேர்ல்டோ கலர்ஃபுல் வேர்ல்டோ ஏதோ ஒரு வேர்ல்டு. ஓகேவா? இந்த 2 யூனிட்டும் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 சாப்டரும் ஃபஸ்ட் யூனிட்ல இருக்கு. செகண்ட் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி ஒரு யூனிட்ல பார்த்தீங்கன்னா எகெயின் நம்மளுக்கு 2 சாப்டர் இருக்கு. ஒன்று எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்று மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். ஓகே, இதுக்குள்ளார நிறைய குட்டி குட்டி டாபிக்ஸ்லாம் டிலீட் ஆயிருக்கு. இதை தாண்டி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அடிஷன் ஆஃப் சிலபஸோ இல்லை இது தாண்டி ரிமூவல் ஆஃப் சிலபஸோ நம்மளுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே சிபிஎஸ்சி சைட்லேருந்து வரல. அதனால தைரியமாக இதுலேருந்து படிக்க ஆரம்பிப்போம். அவுட் ஆஃப் சிலபஸ் வந்துச்சுன்னா மேம் அது அவங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்கு மார்க் கொடுத்து தான் ஆகணும். அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை பசங்களா. ஸோ நம்ம பயலுக எதுக்கு அதாவது பயப்படணும், எதுக்கு என்ன வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னா எப்படியெல்லாம் இந்த யூனிட் கேட்பாங்க, இந்த சாப்டர்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சாப்டர்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைட், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் யூனிட்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 10 மார்க்குக்கு கொஸ்டின் வருது. எவ்வளோ மார்க்கு கொஸ்டின் வரப்போகுது? 10 மார்க்குக்கு கொஸ்டின் வருது. எவ்வளோ 1 மார்க் வரும், எவ்வளோ 2 மார்க் வரும், எவ்வளோ 3 மார்க் வரும், அதெல்லாம் டீப்பர் டவுனாக நம்ம போய் என்ன பண்ண முடியாது, ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கு நான் விரும்பலை. பிகாஸ் அதை எப்படி வேணால் கேட்கலாம். ஆனால் டோட்டலாக கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற நம்பர்ஸ் எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்க்குக்கு அது வந்துடும். அது போக செகண்ட் சாப்டர் இருக்கு இல்லையா, ஹியூமன் ஐ, த வண்டர்ஃபுல் வேர்ல்ட், த கலர்ஃபுல் வேர்ல்ட், இது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்குக்கு இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அது 2 மார்க் ஒரு ஷார்ட் ஆன்சராக இருக்கலாம், இல்லை 2 MCQவாக இருக்கலாம். அது அவங்க பிரச்சனை. ஓகேவா? அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு யூனிட் நேச்சுரல் ஃபினாமினா அப்படிங்கிற யூனிட் படித்தா மட்டுமே நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்? 12 மார்க். அதாவது என்னடா நான் அனீஸ் சார் மாதிரி பேசுகிறேன், 12 மார்க் நீங்கள் எடுக்க முடியும் பசங்களா. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பார்ட், அந்த பார்ட் படித்தோம் அப்படின்னா, அந்த சாப்டர் படித்தோம்னா 6 மார்க் நம்ம வாங்கலாம். அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் படிக்கிற பட்சத்தில் இன்னொரு 7 மார்க். ஸோ டோட்டலாக இந்த 2 யூனிட்டும் சேர்த்து 13 மார்க் நம்ம வந்து எழுதலாம். ஓகேவா? அண்ட் டோட்டலாக இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 25 மார்க் வந்துருச்சு. இவ்வளோதான் சிம்பிள் பிளான். ஸோ இந்த இடத்துல நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். அதை எப்படி வந்து நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 யூனிட் படித்து 13 மார்க், 1 யூனிட் படித்து 10 மார்க். அப்போ யார் இந்த இடத்துல பிஸ்தா, யார் இந்த இடத்துல தலை? நம்மளோட லைட், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன். அப்போ நூக் அண்ட் கார்னர் இந்த யூனிட்லேருந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் ஹை வெயிட்டேஜ் டாபிக் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு அதுக்கேற்றாப்புல பிளானிங் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ உங்கள் பிளானிங் என்னவாக இருக்கணும் பசங்களா? லைட், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷனில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் சரி நான் என்ன பண்ணுவேன், கம்ப்ளீட்டா டேம் ஷியோரா 10 மார்க் நான் வாங்குவேன் அப்படிங்கிற உறுதிக்கு நீங்க வரணும். ஓகே, அதுக்கு அடுத்த வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ல 7 மார்க் இருக்கு. எஸ் ஆர் நோ? அப்போ இது உங்களோட செகண்ட் வெயிட்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு லைட், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் படிங்க, அடுத்தது மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் படிங்க, அண்ட் நெக்ஸ்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிங்க, ஃபைனலாக ஹியூமன் ஐ பற்றி படிங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வெயிட்டேஜஸில் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ என்னென்ன படிக்கணும், என்னென்ன ஆர்டரில் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
நம்ம ஒன் ஷார்ட்ஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸையுமே படிங்க. ஒன் ஷார்ட்ஸ் வந்து அப் டு டேட் இருக்க சிலபஸில் இருக்குது. ஓகேவா? நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து நம்மளோட ஃபிசிக்ஸ் ஒன் ஷார்ட்ஸ் இருக்குது. அதில் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் மட்டும் இன்னும் சேர்த்தலை, பட் சேனலில் இருக்குது பசங்களா. நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் தேடி படிங்க. ஓகேவா? நான் சீக்கிரமாக நம்ம கைப்பிள்ளைகிட்ட சொல்லிடுறேன், இதையும் சேர்த்துங்க, பசங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஓகே? அண்ணா நெக்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணணும்? நான் 10th வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணால் நான் பெஸ்ட் மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா? அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சாப்டருக்குமே நீங்கள் சாப்டர் நோட்ஸ் வச்சுருக்கணும். சாப்டர் நோட்ஸ்னாம மேம், டீச்சர் இல்லை நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கப்ப நான் என்னென்ன சொல்லணும் அதெல்லாம் அழகாக எழுதி வச்சுக்கணும். அழகானா எப்படி? இந்த ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ்லாம் அப்படியே கர்சிவ்ல எழுதுவாங்களே கலர் கலராக வச்சுட்டு, அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் கருத்துக்கள் சொல்கிறனோ, நான் என்னென்ன நான் கொடுக்குற நோட்ஸில் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் அழகாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே? ஒவ்வொரு சாப்டருக்கும் புக்கே தொலைஞ்சு போனாலும் இந்த சாப்டர் நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் படிச்சுக்குவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? அந்த நோட்ஸை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இருக்குமா மேம்? கம்ப்ளீட்டாக டைம் இருக்கும் பசங்களா, கண்டிப்பாக டைம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா எதுவுமே ரியாலிட்டியாக இல்லாததை நான் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன், அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் 100% நீங்கள் நம்பலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள், டெஸ்ட் யுவர் செல்ஃப், இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், சாம்பிள் பேப்பர், டவுட் கிளியரன்ஸ். டெஸ்ட் யுவர் செல்ஃப், இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஒருத்தன் நான் பெரிய வீரன் 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 அப்படின்னு சொன்னால், நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் இந்த உலகம் அவங்கள நம்பாது. ஆனால் ஜெயிச்சுட்டு சொன்னோன்னா இந்த உலகம் அவங்கள நம்பும். கரெக்டு தானே? அப்போ நான் படிச்சுட்டேன் 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 அப்படின்னு என்னதான் நம்ம ஊர் உலகத்துக்கு நம்மளையே சொல்லி நம்ப வச்சாலுமே கையில் அந்த ரிசல்ட் அப்படின்னு வர்றப்ப தான் நம்ம என்ன படிச்சிருக்கோன்னு நம்புவாங்க. அப்போ இந்த ரிசல்ட்டை எப்படி நம்ம அடைய முடியும்? மேம், ஸ்மார்ட் ஒர்க் இருந்தால் போதும் மேம், ஏதாச்சும் ட்ரிக் இருந்தால் சொல்லி கொடுங்களேன், ஏதாச்சும் ஷார்ட்கட் இருந்தால் சொல்லி கொடுங்களேன். பசங்களா, இந்த ஷார்ட்கட், ட்ரிக் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே உங்கள் அகராதியிலிருந்து எடுத்துருங்க. ஐ மீன் உங்கள் டிக்ஷனரியிலேருந்து எடுத்துருங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஷார்ட்கட், ட்ரிக் இதெல்லாமே வந்து வாழ்க்கைக்கு செட் ஆகாது. பட் ஸ்மார்ட் ஒர்க் செட் ஆகும். எப்படின்னா, ஹார்ட் ஒர்க்கில் இருந்து நம்ம தப்புக்களை திருத்தி திருத்தி இம்ப்ரூவைஸ் ஆகிறப்ப ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்காக மாறும். ஓகே? இந்த வயசில் இதை நீங்கள் உணரலை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா 11th and 12th பயங்கர கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நீட், ஜேஇ, ஒரு லாயர் எக்ஸாம், என்ன எக்ஸாம், லா எக்ஸாம்ஸ், என்ன எக்ஸாம் வேணாலும் இருக்கட்டும், உள்ளே போகிறப்ப பயங்கர கஷ்டப்படணும். அதனால் இன்னைக்கு ஷோபி மேமோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் இன்னைக்கு நான் போடுற என் ஹார்ட் ஒர்க் நான் ப்ராக்டிஸ் பண்ண அது எனக்கு ஸ்மார்ட் ஒர்க்காக மாறும். டெஃபினட்டாக நான் என் சக்ஸஸ் ரீச் பண்ணுவேன். நிறைய அடிகள் விழும், இருந்தாலும் நான் என் சக்ஸஸை ரீச் பண்ணுவேன். இருந்தாலும் நான் பிளான் பண்ண மாதிரி என் மார்க் ஸ்கோர் பண்ணுவேன். யாரும் என்னை தடுக்க முடியாது. இந்த ஆட்டிடியூட்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே என்னோட ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ரோல். வாட் ஆர் வி கோயிங் டு டூ? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தா மட்டும் போதாது. நம்ம சைலம் லேர்னிங் உங்களுக்காக என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்காங்க பசங்களா. பிகாஸ் சவுத் இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஒரு எஜுடெக் தான் வந்து நம்மளோட சைலம். ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங், ரொம்ப வேகமாக. ஏன் மேம் இவ்வளோ வேகமாக அது எப்படி வளருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டேட்ல இருந்து 1200 மெடிக்கல் சீட்ஸ் வந்து கொடுக்க முடியும், 1200 பேர் நீட் எக்ஸாமில் கிளியர் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம சைலமில் பாசிபிளாக இருக்குங்கிறப்ப ஏன் அது வேகமாக வளராது? ஓகே? அந்த நம்பிக்கை இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கும் எங்கள் மூலியமாக வந்திருக்கு பசங்களா, எங்கள் மூலியமாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம கோயம்புத்தூரில் சைலம் ஆஃப்லைன் கேம்பஸ் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. ஓகே? ஃபஸ்ட்டு செட் ஆஃப் நீட் அட்மிஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. உங்கள் அக்கா, தம்பி, அண்ணா, உங்கள் அக்கா, உங்களோட சொந்தக்காரவங்க, யாராச்சும் தெரிஞ்சவங்க, உங்கள் ஸ்கூல் சீனியர்ஸ் யாராச்சும் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சைலம் நீட் தமிழ் சேனல், 11th and 12th சேனல் அவங்களுக்கு சொல்லுங்கள். பிகாஸ் ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் ஒரு நீட் எஜுகேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா அது நம்ம சைலமில் மட்டும்தான் பாசிபிள். சும்மா கிடையாது, ரிசல்ட்ஸ் ப்ரூவனோட. பிகாஸ் 15 years எக்ஸ்பர்டைஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க, அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஓகே? மைண்ட் மேப்ஸ் இருக்குது, பார்த்து செதுக்கின டிபிபிஸ் இருக்குது. ஓகே? புதுசாக ஃபஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு ஹைப்ரிட் மெத்தடில் வந்து கோச்சிங்.
ஓகே, அப்போ இது எல்லாமே வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருந்திருக்கு. அண்ட் தமிழ்நாட்டில் என்னென்ன கோர்சஸ் இந்த வருஷத்துலேருந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலை பேட்ச் இருக்குது, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான தலை பேட்ச், நீட் பேட்ச். ஓகே, உங்கள் போர்டு எக்ஸாம்ஸ் ப்ளஸ் அவங்களோட நீட் கெரியருக்கான ஒரு கம்ப்ளீட் கோச்சிங் ஒரு வருஷத்துக்கானது இருக்கும். அண்ட் தளபதி பேட்ச் இருக்குது. தளபதி பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போர்டு எக்ஸாம்ஸ் ப்ளஸ் அவங்களோட நீட் கெரியருக்கான ஒரு பேட்ச். இது ரெண்டுமே ஆன்லைனில் நடக்க போகுது பசங்களா. அண்ட் நாங்கள் எல்லாரும் தான் அங்கே கிளாஸ் நடத்த போகிறோம். உங்களோட ஸ்கூல் ஸ்கெடியூல்ஸ்க்கு ஏத்தாப்புல இந்த செஷன்ஸ் இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட வெற்றி பேட்ச் ரிப்பீட்டர்ஸ்க்கு இதுவுமே கம்ப்ளீட் ஆன்லைன் நாங்களாம் தான் நடத்த போகிறோம். அண்ட் ஆஃப்லைனில் பார்த்தீங்க கோயம்புத்தூர் நம்ம காந்திபுரத்தில் இருக்கிற சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மாரா பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு 10 பசங்களா வித் மேசிவ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மேசிவ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயாச்சு. யாராச்சும் இன்னும் வந்து நீட் ப்ரிப்பரேஷனுக்கு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் லெட் தெம் நோ. ஓகே, ப்ளீஸ் லெட் தெம் நோ. ஒரு டைம் போய் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்க பசங்களா இருந்தீங்க, 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா இருந்தீங்கனால கவலை கிடையாது. போய் ஒரு டைம் பாருங்க, அங்கே டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க, என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க, என்னதான் சொல்லி தராங்கன்னு ஒரு டைம் உட்காந்து பாருங்க. தப்பே இல்லை. உங்களுக்கு இது சரிப்பட்டு வருமா வராதான்னு அப்போதான் உங்களுக்கு தெரியும். எப்போதான் தெரியும்? அது ஒரு டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பதான் தெரியும். ஓகே, அண்ட் ஏதாச்சும் ரிலேட்டட் குவரிஸ் இருக்குது, ஏதாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பசங்களா. டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும். ஓகே, எஸ். ஸோ கம்மிங் பேக் டு தி பாயிண்ட், சாப்டர் வைஸ் நோட்ஸ். ஸோ சாப்டர் வைஸ் நோட்ஸ்னால் என்னது, அதில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ சாப்டர் வைஸ் நோட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு டீடைல்டு நோட். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் லைட் அப்படின்னு கேட்டாங்கன்னா லைட்டோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். நீங்கள் ஒரு 2 மார்க்கில் எழுதுனீங்கன்னா என்னென்னலாம் எழுதுவீங்களோ அதில் இருக்கணும். ஓகே, ஸோ வாட் இஸ் லென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா லென்ஸில் என்னென்னலாம் நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அதில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் சாப்டர் நோட்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் இதை நீங்கள் ரெகுலராக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா உங்ககிட்ட ஒரு கைடு நீங்களே ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. நிறைய பேர் தலகாணி சைஸ்ல எல்லாம் கைடு வாங்கி வச்சிருப்பீங்க, தப்பு கிடையாது. ஆனா அந்த கைடு நீங்க எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஒரு குவெஸ்டினை எப்படி வந்து அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற அப்படியே இஸ் வாஸ் தே வரைக்கும் மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதினா தான் மார்க் அப்படின்னு யாருமே உங்ககிட்ட சொல்றது கிடையாது. புரிஞ்சு எழுதுனீங்கன்னா மார்க், அழகா எழுதுனீங்கன்னா மார்க், நீட்டா எழுதுனீங்கன்னா மார்க். ஓகே, அவ்வளவுதான். தெளிவா எழுதுனீங்கன்னா மார்க். ஓகே, இதுதான் வந்து கம்ப்ளீட் பிளானிங். அதனால எப்படி ஒரு கொஸ்டின் எத்தனை பாயிண்ட்ஸ்ல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அதுல எதெல்லாம் கீவேர்ட் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்க அந்த கைட்ஸை யூஸ் பண்ணிக்கங்க. ஆனா மேஜர் தலை யாரா இருக்கணும், நம்மளோட சாப்டர் நோட்ஸா தான் இருக்கணும். ஸோ சாப்டர் நோட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்ப ரிவிஷன் நோட் அப்படிங்கறத நீங்க ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ரிவிஷன் நோட்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ஃபார்முலாஸ் மட்டும், வெறும் சைன் கன்வென்ஷன்ஸ் மட்டும், அதாவது நியூமரிக்கல் சம் சால்வ் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ ஃபார்முலாஸ் மட்டும், பிளஸ் அண்ட் மைனஸ் மட்டும், இதெல்லாம் மட்டும் இருக்கிறதா ரிவிஷன் நோட். அப்ப உனக்கு டக்குன்னு நியூமரிக்கல்ல ஒரு டவுட் வருது அப்படின்னா நீ எதை பார்க்கணும், ரிவிஷன் நோட்ஸை பார்க்கணும். சாப்டர்லயே ஒரு டவுட் வருதுன்னா யாரை பார்க்கணும், சாப்டர் நோட்ஸை பார்க்கணும். இந்த மாதிரி பிரிச்சு நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஓகே, ஸோ சாப்டர் நோட்ஸ் எதுக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா, கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் கைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப். இதுதான் தப்புலிருந்து திருந்தாதவங்க வாழ்க்கையில் திருந்த மாட்டாங்க அப்படின்லாம் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? ஸோ மிஸ்டேக்லேருந்து லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபைனலாக நான் நேராக சிபிஎஸ்சி எக்ஸாமில் தான் போய் எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும் பசங்களா, ஒவ்வொரு யூனிட் படிக்கிறப்பவே ஒவ்வொரு டாபிக் படிக்கிறப்பவே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடணும். ஓகே, எப்படி மேம் டெஸ்ட் எழுதுறது, PYQs நீங்கள் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக. இந்த PTA புக்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பீங்க. அந்த PTA புக்ஸில் என்ன பண்ணிக்கோங்க, இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் பாருங்கள், சால்வ் பண்ணி பாருங்கள். முடிச்சதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி பாருங்க. நீங்களே ஒரு ரெட் பேனா வச்சு கரெக்ட் பண்ணி பாருங்க. எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ அதை ரவுண்ட் பண்ணுங்க. அந்த மிஸ்டேக்ஸை சரி பண்றதுக்கு திரும்பவும் படிங்க. ரிவிஷன் நோட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ரிவிஷன் நோட்ஸ்ல சைட்ல எழுதுங்க, இந்த கொஸ்டின்ல நான் இப்படி தப்பு பண்ணியிருந்தேன், ஆனா இது இப்படிதான் எழுதணும் அப்படிங்கறத சும்மா அந்த சமையல் குறிப்பு மாதிரி எல்லாம் சும்மா ஹிண்ட்ஸ் நோட் பண்ணி வைங்க. அப்ப தப்புல இருந்து திருத்தறப்ப உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எல்லாம் ஒரே நாள் நைட்ல நடந்துருமா, போக போக நடக்கும். நடக்காம இருக்காது, கிராஜுவலா நடக்கும். ஓகேவா? நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏத்தாப்புல கிராஜுவலா நடக்கும். ட்ரஸ்ட் இன் யோர் ப்ராசஸ்.
ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க, நீங்க வந்து போற வழியை நம்புங்க. ஓகேவா? அந்த வழி எப்படி இருந்தாலும் உங்களை ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நிறுத்தணும். ஓகேவா? அதை நம்புங்க. அதை விட்டுட்டு ஐயோ இன்னைக்கு இவன் எவ்வளோ மார்க் எடுத்துட்டான், நாளைக்கு அவன் எவ்வளோ மார்க் எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதீங்க. ஓகே? அண்ட் நம்ம பசங்க கிட்ட அது கிடையாது. ஏன்னா ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஷோபி மேம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய லெசன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பசங்களா. இந்த வருஷமும் அதை ப்ரூவ் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம #build போடுங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி தான் கேம் பூஸ்ட். ரைட்? அப்போதான் நான் 1000-2000% நான் எஃபர்ட் போடுவேன். ஓகே? ஸோ உங்களோட டெஸ்ட்டை வந்து ரெகுலராக வச்சுக்கோங்க. ஸ்கூல் டெஸ்ட்டில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபெயிலே ஆனீங்கனாலும் தப்பு இல்லை, போய் அட்டன் பண்ணுங்கள். அதை எப்படி திரும்பவும் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வச்சுக்கோங்க. நானும் இங்கே சைமல்டேனியஸாக உங்களோட ஃபிசிக்ஸுக்கு என்னென்ன ஹெல்ப் தேவையோ அது எல்லாத்தையும் நானுமே இங்கே உட்காந்து பண்ணுவேன். ஓகேவா? நானும் பண்ண தான் போகிறேன். அதனால் ட்ரஸ்ட் மீ, ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்கள் மேலே எப்போ உங்களுக்கு நம்பிக்கை வருதோ அப்போ தான் நீங்கள் இன்னொருத்தங்களை நம்ப முடியும். ஓகேவா? உங்களை நம்புங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன நம்புவீங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்ஸாம்ஸில் சூப்பர் மார்க்ஸ் வாங்கலாம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மேம், எப்போ டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் தப்புக்கள் தெரிய வரும். அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிப்போம். நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்களோட மார்க்ஸ் பூஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன், ஓ சைன் கன்வென்ஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டேனா, அப்போ சம்மில் வந்து -+ மாதிரி இருக்கும், அப்போ ஆன்சர் தப்பாக வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், திருப்பி நம்ம சைன் கன்வென்ஷன்ஸ் படிக்க ஆரம்பிப்போம். அப்போ சைன் கன்வென்ஷன்ஸ் திரும்ப படிக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு அதோட தப்புக்கள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட இம்ப்ரூவைசேஷன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும் பசங்களா, உங்களோட இம்ப்ரூவைசேஷன் நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே? அண்ட் பிலீவ் மீ, இது எதுவுமே வந்து காத்துலேருந்து புதிச்சது கிடையாது. இது வரைக்கும் பசங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான். ஓகே? அண்ட் இதெல்லாம் தான் பசங்களை நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், நான் கேரண்டி தரேன். ஓகேவா? ப்ரீத்திக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃபிசிக்ஸுக்கு நான் கேரண்டி. நீங்கள் நீட்டாக சூப்பராக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அன்லெஸ் அதர்வைஸ், அதாவது நீங்கள் எனக்கு பயங்கர டெடிக்கேட்டடாக இருக்கணும், பயங்கர கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் டெஃபினட்டாக உங்களோட ஃபிசிக்ஸில் உங்கள் ஸ்போர்ட்ஸை பூஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே? அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் பசங்களா, உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். ஓகே? என்னென்னு ஆட்டோமேட்டிக்காக நம்புவீங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம மார்க்ஸ் பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரெடியாக இருங்க. இந்த வருஷம் ஒரு பெரிய பேட்டிலாக இருக்க போகுது. மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இதுதான் இந்த வருஷம் என்னோட கோல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா போக போக ஈஸியாக இருக்கும். கடைசி 5 நாளில் செஞ்சோம்னா ப்ரெஷர் வந்துடும் பசங்களா. ஓகே? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கம்யூனிட்டிஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் தான் நான் என்னோட எல்லா கிளாஸ் நோட்ஸுமே கிளாஸ் முடிஞ்ச ஒரு 20 மினிட்ஸில் போஸ்ட் பண்ணுவேன். இந்த நோட்ஸுமே கிளாஸ் முடிஞ்ச ஒரு 20 மினிட்ஸில் நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ரெடியாக இருங்க. எப்போவுமே வந்து கம்யூனிட்டிஸில் வந்து ஆக்டிவாக இருங்க பசங்களா. கைப்புள்ள ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் ஏதாச்சும் லைவ் வரேன், ஏதாச்சும் முக்கியமான நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா எல்லாமே அங்கே தான் கிடைக்கும். அண்ட் இந்த கிளாஸ் உங்களுக்கு வர்த்தாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆமாம் மேம் நான் வந்து கற்றுக்கிட்டேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் அடித்து உடைக்க மறந்துடாதீங்க. பிகாஸ் உங்கள் அட்டனன்ஸ் மார்க் பண்ணணும் இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பசங்களா. ஓகே? இதெல்லாம் மறக்காமல் பண்ணிவிடுங்க. அண்ட் ஸ்டே டியூன்டாக இருங்க. அடுத்தடுத்த ஃபிசிக்ஸ் கிளாஸ் வரப்போ உங்கள் எல்லாத்தோட அட்டனன்ஸ் வந்து நீங்கள் போட ஆரம்பிச்சிடணும். ஸோ அட்டனன்ஸ் மார்க் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் நேம், I am present ma'am அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம எழுதுங்க பசங்களா. So with lots of love, me, your Shobi ma'am, you people know when Shobi ma'am is here, no fear, right? அப்படியே ஒரு யோ ஒன்று போட்டுருங்க. Let's rock this நீட் கிடையாது பசங்களா, உங்களோட போர்டு எக்ஸாம். ஸோ 10th போர்டு எக்ஸாம் 2025 ராக் பண்ணுவோம், கிராக் பண்ணுவோம், கிளியர் பண்ணுவோம், வித் சூப்பர் மார்க்ஸோட பண்ண போகிறோம். என் கூட ஸ்டே டியூன்டாக இருங்க. ஓகே? ஸோ லெட்ஸ் ராக் திஸ் இயர். Bye everyone, take care. இன்னொரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட, ஒரு லெக்சர் வீடியோவோட உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். Take care, stay health and stay happy. Bye everyone.